ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா, ஹவு டு பிரிண்ட் அவுட்புட் இன் பைத்தான் கன்சோல். ஓகே, பைத்தானில் வந்து நம்மளுடைய பைத்தான் கன்சோல், அதாவது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைஸில் வந்து எப்படி நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது பைத்தானோட இன்பில்ட் ஃபங்க்ஷன். அது நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய கன்சோலில் வந்து, அதாவது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைஸில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஐடியலி ஓப்பன் பண்ணுவோம். அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், அதாவது வந்து ஷெல் கமாண்ட் ஆஃப் பைத்தான். ஸோ அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ இன்ட்ராக்டிவ் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு இமீடியட்டாக அவுட்புட் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ் ஆஃப் உங்களுடைய பர்டிகுலர் ஸ்ட்ரிங், அதாவது ஹெலோ பைத்தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஹெலோ பைத்தான்ங்கிறது உங்களோட அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தானில் வந்து டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் ஹேஸ் சேம் மீனிங். ஓகே, ஸோ சிங்கிள் கோட்ஸாக உங்களுடைய பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆகிடும். ஸோ தேர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணலாம், இல்லை கமா சைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணியிருக்கேன், கமா செகண்ட் ஸ்ட்ரிங் இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஸ்ட்ரிங்கும் கன்கார்டினேட் ஆகி உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கமா செகண்ட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, மல்டிபிள் ஸ்ட்ரிங் மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறோம், அதை வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், test.python. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன், பிரிண்ட். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்க்கும் செகண்ட் ஸ்ட்ரிங்க்கும் இடையில எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கமா எண்டுனா இந்த ஸ்ட்ரிங் முடிவில் என்ன பண்ணு யூனியர் ஸ்பேஸ், அதாவது ஒரு சிங்கிள் கோட்ஸ் இடையில நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஆஃப்டர் ஹெல்லோ நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும். பாருங்கள், அவுட்புட்டில் ஹெலோ நம்ம ஸ்பேஸ் செகண்ட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அது அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு செப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, அதாவது பைத்தானுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் இந்த செப்பரேட்டர் யூஸ் பண்ணி எனக்கு செப்பரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹெலோங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஸோ செகண்ட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஹை பை. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், கமா SCP = எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்க்கு இடையில பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன்கிறது உருவாகும். ஸோ என்டர் பண்ணுங்கள், ஹெலோ எக்ஸ்க்ளமேஷன் ஹை எக்ஸ்க்ளமேஷன் பை. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்க்ளமேஷனுக்கு பதிலாக நீங்கள் கமாஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ்க்ளமேஷன் கமாண்ட் மாற்றுறேன். ஸோ சேம் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், ஹெலோ கமா ஹை கமா பை. ஓகே, ஸோ வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் பிரிண்டிங் அவுட்புட். அது வந்து உங்களோட கன்வீனியன்ட்க்கு வந்து நீங்கள் வந்து கன்சோலில் வந்து அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ கமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுது, இந்த லைன் ஆஃப் கோடு என்ன செய்யுதுங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்கிறதுக்கு பேர் தான் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆப்வியஸாக கமெண்ட்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. அதாவது அந்த லைனை வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகே, ஸோ பேசிக்கலாக கமெண்ட்ஸ் வந்து பைத்தானில் எப்படி டிக்ளேர் பண்ணுவோன்னா, ஹேஷ்ங்கிற சிம்பிள் மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த சென்டென்ஸுமே பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து கமெண்ட்ஸ், அதாவது கமெண்ட்ஸுங்கிறத கமெண்ட் ஆயிரும். அது வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து கோடிங்காக எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட்ஸ் வந்து 3 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஹேஷ் சென்டென்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட், ட்ரிபிள் கோட்ஸ் அண்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து திருப்பி ட்ரிபிள் கோட்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாருங்கள், ஹேஷ் திஸ் லைன் பிரிண்ட்ஸ் மை நேம் அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த பர்டிகுலர் லைன் வந்து நம்ம பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து அந்த ஃபஸ்ட் லைனை இக்னோர் பண்ணிடும், செகண்ட் லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா அது வந்து ஜென்ரல் லைன், பிரிண்ட் ஹெலோ கைஸ் திஸ் இஸ் நம்பு. தேர்ட் பார்த்திங்கன்னா நான் ட்ரிபிள் கோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பர்டிகுலர் லைனை வந்து மல்டிபிள் லைன்ஸ் நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
ஒரு பிக் ப்ரோக்ராமோட மொத்த இன்ஃபர்மேஷனை ஒரு கமெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் உங்களுடைய கமெண்ட் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பைத்தான் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ வந்து ஹேஷ் சிம்பிள், செகண்ட் வந்து ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். ஸோ ஒன்லி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, நம்ம கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, ஸோ இதுதான் கமெண்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் அண்ட் ஹேஷ் இதுதான் கமெண்ட்ஸோட சிம்பிள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்க போகிறது வந்து வேரியபிள்ஸ் இன் பைத்தான். ஓகே, ஸோ வேரியபிள்ங்கிறது ஆல்ரெடி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம பார்த்துருக்கோம். வேரியபிள்ங்கிறது வந்து டேட்டா ஹோல்டர். ஓகே, கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய, அதாவது ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ, ஒரு இதுக்கு பேர் தான் வேரியபிள். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஏஜ் 33 34 35 அப்படி இருக்கும். பார்த்திங்கன்னா 35ங்கிறது வேல்யூ, ஏஜுங்கிறது நமக்கு வேரியபிள் நேம். ஸோ என்னோடய நேம் வந்து நம்புராஜன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேம்ங்கிறது வந்து என்னோட வேரியபிள் அண்ட் த வேல்யூ இஸ் மை நேம். ஓகே, ஸோ 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கூட 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். கிலோமீட்டருங்கிறது வேரியபிள் அண்ட் 100ங்கிறது வந்து என்னுடைய வேல்யூ. ஓகே, ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவில் வந்து இன்ட் i = 10, அதாவது ஐங்கிறது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ங்கிறத டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஆனால் பைதான் பார்த்திங்கன்னா அப்படி எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கிற தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், பைத்தான் வேரியபிள் இஸ் கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்லி வென் யூ அசைன் அ வேல்யூ டு இட். அதாவது இப்போ 25ங்கிற வேரியபிளை வந்து கவுண்டருங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுண்டருங்கிறது வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிளாக க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் ஈக்குவல் 25.25 இப்போ மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ஃப்ளோட் வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இதே தேர்ட் வந்து நேம் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிளை வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஜென்ரலாக பைத்தானோட வேரியபிள்ஸ். வாங்க நம்ம ப்ரோக்ராமில் எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மை நேம் அப்படிங்கிறதுல வந்து என்னோடய நேம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், பைத்தான் இன்டர்பிரட்டர். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளாக எடுத்துக்கிறோம். செகண்ட் ஸோ வேரியபிள் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா மை நம்பர் ஈக்குவல் டு 7. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், வேரியபிள் ஆஃப் டைப் இன்டிஜர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மை ஃப்ளோட் ஈக்குவல் டு, ஃப்ளோட்னா என்னது, நம்பர் டாட் டெசிமல் பிளேசஸ், அதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ளோட் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 7/2. ஸோ இது ரிசல்ட் என்னவாக இருக்கும், 3.5. அது ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஃப்ளோட் வேல்யூ. ஸோ மை ஃப்ளோட் வேல்யூவில் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோங்க பிரிண்ட் எப்படி பண்ணுறது. ஸோ கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பர்டிகுலர் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ மை நேம் இஸ், என்னோடய நேம் பிரிண்ட் பண்ணுறேன், அதை அந்த வேரியபிளில் பாஸ் பண்ணியிருக்கேன். கமா மை ஃபேவரட் நம்பர் இஸ், அது ஸ்ட்ரிங். கமா என்னோடய வேரியபிள் நேம் மை நம்பர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஆஃப் மை ஃப்ளோட் வேல்யூங்கிறது வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூவில் மை ஃப்ளோட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணி. ஸோ இதுதான் என்னுடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறோன்னா, பைத்தானில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு வேரியபிளோட டைப் என்னங்கிறத நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் டைப் இன்சைட் வேரியபிள் நேம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து என்ன டைப், ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா, இல்லை லிஸ்ட்டா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடும். ஸோ அதை வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டைப் ஆஃப் மை நேம், கம்மா டைப் ஆஃப் மை நம்பர், கம்மா டைப் ஆஃப் மை ஃப்ளோட் வேல்யூ. ஸோ நம்மளுடைய ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், செகண்ட் வந்து
அதனுடைய டைப்பை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி SCP ஈக்குவல் டு நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ கமா செப்பரேட்டடாக அந்த வேல்யூ வந்து இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ரோக்ராம் ரிசல்ட் பாருங்கள். மை நேம் இஸ் நம்பராஜன், மை ஃபேவரட் நம்பர் 7, ரிசல்ட் ஆஃப் 3.5. இந்த டைப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் str, கிளாஸ் int and கிளாஸ் float. ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் வந்து உங்களுக்கு எந்த வேரியபிளோட டைப் தெரியலைன்னா நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக டைப் ஆஃப் அந்த வேரியபிள் கொடுத்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து உங்களுக்கு அந்த வேரியபிளுடைய டைப் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்தான் இட்செல்ஃப் என்ன பண்ணிச்சு, நம்மளோட வேரியபிளை வந்து ஸ்ட்ரிங்காவோ இன்டிஜராகவோ ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ணுது. பட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எக்ஸ்பிளிசிட்டாக நான் வந்து இந்த வேரியபிள் இன்டிஜராக தான் இருக்கணும்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் பைத்தான் இன்டர்பிரட்டர் சொல்லணும்னா அதுக்குள்ளே கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த பிலோஸ் இதில் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு int of 3 அப்படின்னா எக்ஸுங்கிறது இன்டிஜர் தான் ஸ்டோர் பண்ணுவோம். y ஈக்குவல் டு str of 3, அதாவது ஒய்ங்கிறது ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு float of 3, அதாவது ஜியில் வந்து only float values are allowed. ஓகே. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன வரும், 3 3 3.0. ஸோ ரெண்டாவது 3 வந்து இன்டெரக்டாக என்ன பண்ணுங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் 3, சிங்கிள் கோட்ஸ், அதான் அதனோட மீனிங். பட் பிரிண்ட் பண்ணும்போது அது அப்படி வந்து பிரிண்ட் பண்ணாது. ஓகே. ஸோ இதுதான் எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி வந்து ஒரு டேட்டா டைப்பை வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். அதாவது வந்து அந்த டேட்டா வந்து யாரும் மெஸ்அப் பண்ணி நீங்கள் விரும்பலைன்னா எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் அதை வந்து இப்படி டிக்ளேர் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். எப்படி நம்ம ஜாவா மற்ற ப்ரோக்ராம்ஸ் கேஸ் சென்சிட்டிவோ அதே மாதிரி பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்மால் a ஈக்குவல் டு 50, கேபிட்டல் A ஈக்குவல் டு 25 நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ a ஈக்குவல் டு ஸ்மால் a ஈக்குவல் டு 50ங்கிறது செப்பரேட் வேரியபிள் அண்ட் கேபிட்டல் A ஈக்குவல் டு 25ங்கிறது செப்பரேட் வேரியபிள். ஓகே. ஸோ த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதான் நான் பார்த்து ஃபஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணுறேன், a ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து ஸ்மால் a வந்து 26 சேஞ்ச் பண்ணிங்க அந்த ப்ரோக்ராமில். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க, என்னாச்சு, அந்த ஸ்மால் ஏயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் கேபிட்டல் A ரிமைன்ஸ் சேம். அப்படின்னா என்ன அர்த்தம், கேபிட்டல் A ஆல்வேஸ் இண்டிபெண்ட். ஓகே. ஸோ இதுதான் நாங்கள் பிஃபோர் சேஞ்ச் ஆஃப்டர் சேஞ்ச், அதாவது ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறதே நான் இங்கே காட்டியிருக்கேன். ஸோ சேம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த வேல்யூ வந்து ரீஅசைன் பண்ணிடும் பைத்தான் இன்டர்பிரட்டர். ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபியூ ரூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பைத்தான் வேரியபிளை பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ. இந்த வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணாமல் என்ன பண்ணணும், சில ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ அதை நான் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் வந்து keep in mind. Okay. So first பார்த்தீங்கன்னா a variable name must start with the letter or the underscore character. Okay. அதான் எப்படின்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மை வேரியபிள் நேம்னா மைங்கிறது லெட்டர் அக்செப்டபிள், அண்டர்ஸ்கோர் மை நேம் அக்செப்டபிள், பட் ஒன் மை நேம் இஸ் நாட் அக்செப்டபிள். அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் லெட்டர் ஆர் த அண்டர்ஸ்கோர் கேரக்டர். செகண்ட் பாயிண்ட், a variable name cannot start with a number. அதாவதுனா வேரியபிள் நேம் வந்து நீங்கள் நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே. தேர்ட் ரூல் என்னதுன்னா a variable name can only contain alphanumeric characters and underscores. அதாவது ஒரு வேரியபிள் நேமில் கேரக்டர் இருக்கலாம், நம்பர் இருக்கலாம், அதை தவிர்த்து ஒன்லி அண்டர்ஸ்கோர் தான் இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எந்த சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. ஃபோர்த் ரூல் நம்ம பார்த்தோம்னா a ஈக்குவல் டு 50, a ஈக்குவல் டு 50. ஸோ வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது ஸ்மால் a ஈக்குவல் டு 50, கேபிட்டல் A ஈக்குவல் டு 25, போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம்னா அதுதான் த ஃபைனல்
ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா a variable name cannot be any of the Python keywords. அதாவது எந்த ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்டுங்கிறது பைத்தானோட கீவேர்டு, பிரேக்குங்கிறது பைத்தானோட கீவேர்டு, டிஎஃப்ங்கிறது பைத்தானோட கீவேர்டு, ட்ரூ ஃபால்ஸுங்கிறது பைத்தானோட கீவேர்டு, ஃபாருங்கிறது பைத்தானோட கீவேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இம்போர்ட்டுங்கிறது பைத்தானோட கீவேர்டு. இந்த கீவேர்ட்ஸை வேரியபிள் நேமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணும்போது ப்ளீஸ் ஃபாலோ, இல்லாட்டி உங்களுடைய ப்ரோக்ராமிங் வந்து கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரிக்காக ரூல்ஸ் ஷுட் பி ஃபாலோட் வித் டிஃபைனிங் எ வேரியபிள் நேம். ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதை பற்றி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது எப்படின்னா வேரியபிள் நேம் வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா we have multiple strategies. அதாவது உங்களுக்கு ரீடபிலிட்டிக்காண்டி மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்குது ஒரு வேரியபிள்னா அதை வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேமல் கீஸ். ஓகே, கேமல் கீஸ்னால் என்னதுன்னா, ஸோ கேமல் கேஸ்னால் த ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் லோவர் கேஸ், அடுத்து வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் அப்பர் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, மை நேம், எம்ங்கிறது ஸ்மால், நேம்ங்கிறதுல என்ன வந்து கேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கேமல் கேஸ் ஈக்குவல் டு ராஜேந்திர அசைன் பண்ணியிருந்தேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பாஸ்கல் கேஸ்ன்னு என்னதுன்னா எவ்ரி வேர்ட்ஸ் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம்ங்கிறதுல எம் அண்ட் என் இது ரெண்டுமே என்ன பண்ணுறோம், கேபிட்டலாக மென்ஷன் பண்ணால் அது வந்து பாஸ்கல் கேஸ். ஓகே, ஃபைனலாக வந்து இதை ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்னேக் கேஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு வேர்டு இந்த வேரியபிளில் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணுறது. எதுக்காக நம்ம இதை பண்ணுறோன்னா A=50ங்கிறது பார்த்திங்கன்னா இட் won't give much information. ஸோ மை நேம்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த வேரியபிளுடைய பர்பஸ் வந்து உங்களுக்கு காட்டிடும். ஓகே, ஸோ மை அண்டர்ஸ்கோர் நேம் என்ன பண்ணணும், அந்த வேல்யூ வந்து காட்டிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் வேஸ் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இது வந்து கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இட் ஷுட் கிவ் மோர் ரீடபிள் டு யுவர் ப்ரோக்ராம். உங்கள் ப்ரோக்ராம் வந்து ரீடபிலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஓகே இது வந்து நேம் காலம், அதாவது அந்த பர்சனோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிளுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ வேரியபிள் ரூல்ஸ் பார்த்தாச்சு, வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஃபியூ மோர் ஆக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து ஒன்லி வேரியபிள் ஈக்குவல் டு அதை அப்படி மட்டும் அசைன் பண்ணுங்கிறது கிடையாது. ஃபியூ மெத்தட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸாக ஒன் ஷார்ட்டில் எப்படி அசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், country1, country2, country3 ஈக்குவல் டு என்னோடய 3 வேல்யூவும் கமா செப்பரேட்டடாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கிளியர் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஸோ country1 வந்து ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இன்டர்பிரேட்டர் இந்தியாவோட மேப் பண்ணிடும், country2ங்கிறத அமெரிக்காவோட மேப் பண்ணிடும், country3ங்கிறத ஆஃப்ரிக்காவோட மேப் பண்ணிடும். அதாவது மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் இன் ஒன் ஷாட். ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக் country1ல் இந்தியா அசைன் ஆயிடுச்சு, country2ல் அமெரிக்கா அசைன் ஆயிடுச்சு, country3ல் ஆஃப்ரிக்கா அசைன் ஆயிடுச்சு. ஸோ வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னு நினச்சி இந்தியா, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னது, மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் இன் ஒன் ஷாட். ஸோ செகண்ட் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு வந்து ஒரே வேல்யூ அசைன் பண்ணுவோம். எஸ், இட்ஸ் அலவுட். அதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் x=y=z=9 அப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக வந்து x,y,z இந்த 3 வேல்யூஸ் என்னவாக இருக்கும், அதனுடைய வேல்யூ வந்து 9 ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ x,y,z செப்பரேட்டட் பை கமா பிரிண்ட் பண்ணிங்கன்னா 999. அதாவது என்ன சொல்கிறோம், x,y,z இது 3ஓட வேல்யூவும் 9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இதை பார்த்திங்கன்னா லிஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ்க்கு எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறத வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் காட்டியிருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸுங்கிற லிஸ்ட்
ஈக்குவல். லிஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே மென்ஷன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து லிஸ்ட் வேல்யூஸாக கன்சிடர் பண்ணுவோம் பைத்தான். ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹெட்ஸ் அப். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ் இந்த 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணிங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அதாவது 3 வேல்யூஸையும் 3 வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா A, B, C ஃப்ரூட்ஸ். அதாவது ஏல வந்து ஆப்பிள் ஸ்டோர் ஆயிரும், பியில் வந்து ஆரஞ்ச் ஸ்டோர் ஆயிரும், சியில் வந்து கிரேப்ஸ் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸாக உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக தெரியும். A, B, C. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா அன்பேக்கிங் த லிஸ்ட். அதாவது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ்க்கு வந்து நான் மூவ் பண்ணேன் இப்போ. ஓகே, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அசைனிங் அ வேல்யூ டு த வேரியபிள்ஸ். ஓகே, நம்ம ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் வேரியபிள்ஸில் பார்க்கலாம். ஸோ x = 10, y = சிங்கிள் கோட்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்சைடில் பார்த்தீங்கன்னா x + y அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணும், எரர் அடிக்கும். ஏன், எக்ஸுங்கிறது 10 இன்டிஜர் வேல்யூ, ஒய்ங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கமா யூஸ் பண்ணிங்கன்னா the same program prints 10, 10. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து மல்டிபிள் வேஸ் இருக்குது. எய்தர் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேஸ்ட் பண்ணலாம் இன்ட்டாக. ஸோ இப்போ ரிசல்ட் என்னாச்சு, 10, 10 என்னாச்சு. இப்போ நீங்கள் இதை ப்ளஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும், 10 + 10 20. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ ப்ளஸ்ங்கிற சிம்பிள் வந்து ஸ்ட்ரிங்கோட யூஸ் பண்ணும்போது கன்கார்டினேஷன் ஒர்க் ஆகும், வேல்யூஸோட யூஸ் பண்ணும்போது என்னவாகும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அதாவது அதை ஆட் பண்ணக்கூடிய சிம்பிளாக வந்து ஒர்க் ஆகும். அடுத்து நான் அவங்க காட்டப்போது வந்து குளோபல் வேரியபிள். ஓகே, இது நான் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீப்பாக அப்கமிங் சாப்டர்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த குளோபல் வேரியபிள் கான்செப்ட்கான இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ x = இன்ட்ரெஸ்டிங்கிறத பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப். அது வந்து த்ரூ அவுட் த பைத்தான் ப்ரோக்ராம் எல்லா ஃபங்க்ஷனும் அந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ x = இன்ட்ரெஸ்டிங்கிறத நான் குளோபல் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து டெஃப்ங்கிறது வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் கால். ஓகே, def. அடுத்து வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன் நேம். ப்ராக்கெட்டில் வந்து இப்போ எனி பேராமீட்டர்ஸ் இருந்தால் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா கோலன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சின்டாக்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனோடதுங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் கிவ் 1 tab ஸ்பேஸ். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கோலன் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கர்சர் வந்து 1 tab ஷீட்க்கு அடுத்து தான் வரும். அதாவது இதுக்கப்புறம் உள்ள கோடு எல்லாம் அந்த ஃபங்க்ஷனோட கோடுன்னு பைத்தான் இன்டர்பிரேட்டர் சொல்கிறது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமிங் கான்செப்டில் கீப் இன் மைண்ட். ஜாவா, C++ பார்த்தீங்கன்னா செட் ப்ராக்கெட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து அதுக்குள்ளே போடுவீங்க. அப்போ என்னென்னா இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளது. பட் பைத்தான் அப்படி கிடையாது. பைத்தான் வந்து ரீடபிலிட்டிக்காண்டி இன்டென்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்டென்டேஷன் என்னது, 1 tab ஸ்பேஸ் ஆஃப்டர் த ப்ரோக்ராம், ஆஃப்டர் அ லூப் ஒரு ஆஃப்டர் அ கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கண்டிஷனுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே நான் அந்த பர்டிகுலர் பிளாக்கை ஸ்டார்டிங்கில் போட்டோம்னா பைத்தான் வந்து த்ரோன்னு எரர். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் அப்கமிங் சாப்டர் இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். பட் கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ இந்த குளோபல் வேரியபிள் ஸ்கோப்பை வந்து நான் 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த குளோபல் ஸ்கோப்புங்கிறத எப்படி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம், லெட்ஸ் கிரியேட் அனதர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ my function ஒன்று அனதர் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஜாவா இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 times அந்த வேரியபிள் வந்து கால் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கிறத குளோபல் வேரியபிள். இதுக்கு பேர் தான் குளோபல் ஸ்கோப். நம்ம வந்து அப்கமிங் சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த குளோபல் ஸ்கோப்பை பற்றி நீங்கள் டீப்பாக பார்ப்பீங்க. இப்போதைக்கு இட்ஸ் கால்ட் அஸ் குளோபல் வேரியபிள். ஓகே, இதுக்கு தான் குளோபல் வேரியபிள். ஸோ வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு.
ஸோ வேரியபிள்ஸோட இன்டெக்ரல் பார்ட்னு பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து டீப்பராக டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ டேட்டா டைப்ஸ் என்னென்ன பார்த்தோம், இன்டிஜர், ஸ்ட்ரிங், அப்புறம் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்ல. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸில் வந்து அந்த டேட்டா டைப்ஸ் எப்படி யூஸ் ஆகுறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ பைத்தானோட பில்டின் டேட்டா டைப்ஸ் என்னென்ன. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் என்னது, STR, அதாவது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூமெரிக் டைப்ஸ். பைத்தான் இன்னொன்று நியூமெரிக் டைப்ஸ் இருக்குது, இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ தேர்டு வந்து சீக்வன்ஸ் டைப்ஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லிஸ்ட், செகண்ட் டியூபிள், தேர்ட் ரேஞ்ச். இதை பற்றி நம்ம டீப்பாக ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து வந்து மேப்பிங் டைப். மேப்பிங் டைப் என்னதுன்னா பர்டிகுலர் கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த கீக்கு இந்த வேல்யூ அப்படி மேப் பண்ணக்கூடிய டைப். ஓகே, ஸோ அதனுடைய இது பார்த்திங்கன்னா டிக்ட், அதாவது டிக்ஷனரி ஆப்ஜெக்ட், DICT. ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா செட் டைப்ஸ். ஸோ இது வந்து சிமிலர் டு லிஸ்ட், ஆனால் வந்து லிட்டில் டிஃப்ரென்ஸ். அதாவது செட் வந்து என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது, ஆர்டர்டு வெர்ஷன் இருக்கும். ஓகே, செட் அதுலேயே செட்டில் இன்னொரு டிவிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரோசன் செட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இம்யூட்டபிள். ஓகே, ஒரு தடவை ரீட் ஒன்லி கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரோசன் செட் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பூலியன் டைப். நீங்கள் எல்லா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதனுடைய டேட்டா டைப் என்ன, BOOL. ஓகே, ஸோ அடுத்து வந்து பைனரி டைப்ஸ், பைட்ஸ், பைட்டரே, மெமரி வியூ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஃபைனலாக வந்து நன் டைப். நன் டைப்னா நத்திங். ஸோ நன் டைப்னால் அந்த வேல்யூக்கு வந்து நன், அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நன் டேட்டா டைப். ஓகே, ஸோ இது வந்து பில்டின் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஓகே, ஸோ இந்த டேட்டா டைப்பை எப்படி நம்ம பைத்தான் டிக்ளேர் பண்ணுறங்கிறத நம்மளுடைய ப்ரோக்ராமில் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம ப்ரோக்ராம் போகலாம். ஸோ என்னோடய ப்ரோக்ராமுக்கு வாங்க. ஸோ டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ X = ஹெலோ ப்ரோக்ராம் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் ஹெலோ பைத்தான் டிக்ளேர் பண்ணிக்கிறத பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் என்ன டேட்டா டைப், STR, அதாவது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ பிரிண்ட் எக்ஸ், அதாவது வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸுங்கிறது அந்த டேட்டா டைப்போட டைப் பிரிண்ட் பண்ணும். ஸோ ரன் பண்ணுங்கள் ப்ரோக்ராமு. ஸோ ஹெலோ பைத்தான்கிற பிரிண்ட் ஆகிருக்கு. அதனுடைய கிளாஸ் என்ன, STR. ஓகே, ஸோ செகண்ட் இன்ட் டேட்டா டைப். ஸோ 25ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் அன் இன்டீஜர். ஸோ அதை ரன் பண்ணுங்கள். ஸோ 25ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. அதனுடைய டேட்டா டைப் இட்ஸ் அன் இன்ட். ஓகே, கிளாஸ் இன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 25.25. ஸோ நமக்கு தெரியுது என்னது, ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ அதை ரன் பண்ணுங்கள். ஸோ 25.25 பிரிண்ட் ஆச்சு. அதனுடைய டைப் என்ன, கிளாஸ் ஃப்ளோட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, J அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஸோ மேக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் மேக் பண்ணக்கூடிய இடங்களில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை. ஓகே, ஸோ அடுத்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ண என்ன அர்த்தம், இட்ஸ் அ லிஸ்ட். ஓகே, ஸோ ரகு, ரவி, ராஜா. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட். ரன் பண்ணுங்கள். ஸோ ரகு, ரவி, ராஜுங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆச்சு. அதனுடைய கிளாஸ் இட்ஸ் அ லிஸ்ட். ஓகே, இட்ஸ் அ லிஸ்ட் டேட்டா டைப். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட்டை மாற்றினா என்ன ஆகும், இட்ஸ் அ செட். ஓகே, ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, செட். ஓகே, ஸோ ரகு, ரவி, ராஜன்கிறது வந்து செட் டேட்டா டைப். ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன, அது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், இது வந்து செட் ப்ராக்கெட். ஓகே, கிளாஸ் வந்து செட்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா ஃப்ரோசன் செட். ஃப்ரோசன் செட்னா என்ன பார்த்தோம்? இம்யூட்டபிள். ஓகே, ஸோ ஃப்ரோசன்கிறத வந்து பேரந்திஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இன்சைடு வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய செட் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃப்ரோசன் செட்டுங்கிற கீவேர்ட் ஸ்கொயர் பேரந்திஸ், ஓப்பன் பேரந்திஸ், க்ளோஸ் பேரந்திஸ், இன்சைடு வந்து செட் ப்ராக்கெட். ஸோ இது வந்து செட் ப்ராக்கெட்னா செட். ஓகே, ஸோ இதனுடைய கிளாஸ் என்ன? ஃப்ரோசன் செட். அதனுடைய வேல்யூஸ் என்ன? ரவி, ரகு அண்ட் ராஜன். ஸோ இது வந்து ஃப்ரோசன் செட். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப்பிள். எப்படி லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ, டியூப்பிள்ங்கிறது வந்து சிமிலர் டு லிஸ்ட், பட் டியூப்பிள் இஸ் இம்யூட்டபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பேரந்திஸ், க்ளோஸ் பேரந்திஸ், ரகு, ரவி, ராஜன் போட்டு நான் ரன் பண்ணுறேன். என்ன பண்ணுது? வேல்யூ பிரிண்ட் பண்ணிச்சு. இதனுடைய கிளாஸ் வந்து டியூப்பிள். ஓகே, ஸோ அடுத்த டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா ரேஞ்ச் 0 to 9 வேல்யூ வந்து இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய டேட்டா டைப் கிளாஸ் என்ன? ரேஞ்ச். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் ரேஞ்ச் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸுங்கிறதுல பார்த்திங்கன்னா 0 to 9 வேல்யூ இருக்குது. ஸோ ஃபார் லூப் சின்டாக்ஸ் வந்து ஃபார், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ஹான்ஸ் ஃபார் லூப். என்னங்கிற டெம்பரரி வேரியபிள் இன் எக்ஸ். ஸோ ரன் பண்ணிங்கன்னா 0 to 8. அதாவது ரேஞ்ச் என்ன சொல்லுது? எக்ஸ்க்ளூடட் 9. ஓகே, 9 வந்து இன்க்ளூடட் கிடையாது. ஓகே, அதை நீங்கள் எப்போவுமே கீப் இன் மைண்டு. ஸோ ரேஞ்ச் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அது வந்து லென்த்து தான். ஸோ வந்து 8 வரைக்கும் தான் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செட் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, செட் வந்து என்ன பண்ணணும்? won't allow duplicates. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்டிகுலர் செட்டில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணும்போது என்னாச்சு? ரன் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது என்னாச்சு? ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சுங்கிறது தான் டிஸ்பிளே பண்ணும். பாருங்கள், கிளாஸ் செட் இந்த வேல்யூஸில் வந்து ஒன்லி ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு இருக்குது. ஸோ அதுதான் செட் வந்து won't allow duplicates. ஸோ அடுத்த டேட்டா டைப் வந்து வெரி சிம்பிள், பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ், FALSE. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் ஒன் லைனை நான் பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது பைத்தான்களை காட்டுறேன். ஸோ இஸ் 5 is an even number, கமா என்னுடைய பூலியன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 5 modulo division 2 equal 0. இது ட்ரூ வந்துச்சுன்னா இட்ஸ் அ even number, நாட்னா ஃபால்ஸ். இஸ் 5 is an even number, ஃபால்ஸ். ஓகே, ஸோ இந்த 5 வந்து 4ன்னு மாற்றுவோம். வேல்யூ 4ன்னு மாற்றுங்க. ஸோ 4 is an even number, yes it's an even number. ஸோ ட்ரூ வரணும். ஸோ ரன் பண்ணுங்கள். இஸ் 4 is an even number, ட்ரூ. ஸோ பைதான் பார்த்தீங்கன்னா வெரி ரீடபிள் அண்ட் ஈஸி டு பிரிண்ட். ஸோ ஒரு ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம் இன் ஒன் லைன் we completed. இதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன டேட்டா டைப்னா பூலியன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து டிக்ஷனரி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ டிக்ஷனரி ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் எப்படி? the variable name equal to set bracket, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ. ஓகே, ஸோ நேமுங்கிறது என்னோட இதில் வந்து கீ, கோலன், அடுத்து மென்ஷன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இட்ஸ் அ வேல்யூ. ஓகே, இப்போ நேம்ங்கிறது கீ, ராஜன்கிற வேல்யூ, ஏஜுங்கிறது கீ, 33ங்கிற வேல்யூ. ஸோ இதை ரன் பண்ணுங்கள். ஸோ வேல்யூ வந்து நேம் ராஜன், ஏஜ் 33, அதோடைய ஆப்ஜெக்ட் வந்து டிக்ஷனரி. ஓகே,
ஸோ நீங்கள் வந்து இந்த இண்டிவிஜுவல் கீஸ் எடுத்துக்கலாம், வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் நேம் டாட் வேல்யூஸ் வந்து எல்லா வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வரும். வேரியபிள் நேம் டாட் கீஸ் வந்து எல்லா கீஸையும் எடுத்துகிட்டு வரணும். ஃபைனலாக வேரியபிள் நேம் டாட் கெட் இந்த கீ மென்ஷன் பண்ணால் அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகே, டவுனில் பாருங்கள், டிக்ஷனரி வேல்யூஸ், டிக்ஷனரி கீஸ், அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நன் டேட்டா டைப். ஓகே, ஸோ ஒரு வேரியபிள் ஈக்குவல் நன் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதனுடைய கிளாஸ் வந்து நன் டைப். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. ஓகே, ஸோ அடுத்த சாப்டரில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நம்பராஜன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக்.